ஹலோ. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய யாவை கடவுளுக்கும் அவரது ஒரே பேரானவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு ஒரு இடைநாளிலும் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பிதாவையும் குமாரரையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகு கடவுது என்ற ஒரு வாழ்த்துக்களோடு கூட நமது நாளுக்குரிய ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாக நம்ம அவர் எழுந்து ஒரு பாடலை பாடலாம். எத்தனாவது பாட்டு? தேவப்பிதா. நம்ம யாவர் இணைந்து பாடுவோம். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. தேவப்பிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆவலதா என்னை பைம்பொன் மேல் அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, சாநிழல் பல்லத்திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானப்பரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கொள்மை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி ஏற்படுத்தி சுகத்தையிலும் கொண்டின் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ, ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா எந்தன் மேய்ப்பரல்லோ. சரி, இந்த ஒரு ஆராதனைக்கு ஆர்வமாக இருக்கிற அந்த சகோதரர் யோசு அவங்க ஜெபிக்கும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கிறோம். ஜெபிப்போம். தேவபிதா எங்களுக்கு மேய்ப்பராகவும் இதோ எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விட்டு எங்களுடைய ஆத்மா பசியை தீர்க்கிறவராகவும் மீண்டும் தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுத்த எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக எங்களுடைய பகைவருக்கு எதிராக ஒரு பந்தி ஏற்படுத்தி எங்களுடைய தலையை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பினீர் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற அந்த சத்துருவுக்கு முன்னதாக தேவரீர் உம்முடைய ராஜ்யத்தினுடைய வேலைகளை செய்யும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக சொந்த ஆண்டவரே மக்களாக எங்களை முன்குறித்து உம்முடைய மக்களோடு கூட ஐக்கியப்படுத்தின பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்துக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். தேவரீர் எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயுமாக எங்களுடைய வாழ்நாளில் வந்த எல்லா காரியங்களிலேயும் கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து இந்த வேலையிலுமாக உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு, உம்முடைய வேத வசனத்தை கொண்டு எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ, உம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தி அருளிச் செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வாக்கு பேசக்கூடிய உம்முடைய மகனுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது கண்ணாடியிலே எங்களுடைய சுபாவ முகத்தை பார்த்து அந்த காரியங்களுக்கு ஏற்றவாறு உற்று பார்த்து எங்களுடைய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கத்தக்கதாக அதில் செயல்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. எங்களுடைய முகத்தை நாங்கள் மறந்து போகாத அளவுக்கு நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டுங்க. எங்கள் முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து நன்றி செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். நம்ம உட்காருவோம். இந்த ஒரு அருமையான நாளுமை கூட நம்ம கேட்க இருக்கிற ஒரு செய்தியுடைய தேவ செய்தியுடைய தலைப்பு வந்து பாத்தீங்களா, மன்னியுங்கள். என்னங்க? மன்னியுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையாக கொண்டு மதிருக்கிற அன்பு சகோதரர் சஞ்சய் அவங்க வந்து இந்த ஒரு செய்தியை, கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி சபையின் சார்பாக கேட்டு. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரியே, உங்கள் யாவருக்கும் கடவுள் மூலியமா சமாதானம் உண்டாவதாக. கடவுள் எனக்கு கொடுத்த சிறிய தலைப்பு மன்னியுங்கள். அதுக்கு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18:21. மத்தேயு 18:21. ஆமாம் சகோதர சகோதரிகளே, பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதிலே 22 வாசிக்கலாம். அதிலே 22 7 தரம் மட்டுமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும், 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா சகோதரர்கள், அதற்கு இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்ப நம்ம ஒரு சகோதரனை 7 தரம் மட்டும் மன்னிச்சா போதுமானா? இல்ல. அது வசனம் சொல்லுது 7 தரம் மட்டும் அல்ல, 70 தரம்னு. 7 × 7ன்னு நீங்க 7 ஒரு 10 தாட்டி போட்டீங்கன்னா 28 கோடி வருது. அப்போ ஒரு சகோதரனை 28 கோடி நம்ம மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்டனா, நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல மன்னிப்பு வருது. ஏன்னா இது ஒரு கணக்கு, 28 கோடின்னு வருது. ஆனா இன்னைக்கு ஒரு சகோதரனை நம்ம மன்னிக்கக்கூடிய விஷயம் எத்தனை தாட்டி மன்னிக்கிறோம்னா, 7 தாட்டி மன்னிக்கிறோமா, 70 தாட்டி மன்னிக்கிறோமானா? 7ங்கிறது பூரணம். அப்ப 70னா நம்ம வாழ்நாள் முழுவதும், அதாவது நம்ம மரண பரியந்தம் வரைக்கும் ஒரு சகோதரனை நம்ம மன்னிக்க கூடியவர்களா இருக்கணும். அதுதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் நீ மன்னி அப்படி சொல்லுது. நீ மரண பரியந்தம் வரைக்கும் ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியும் நீ மன்னிக்க கூடியவனா இருக்கணும். அதுலயே ஒரு அதிக கீழே வாசிக்கலாம் 22. அது அப்படி சொல்லிட்டு இயேசு ஒரு விஷயம் சொல்றாரு. மத்திய 18:22 ஒரு சின்ன விஷயம், ஒரு கதை சொல்றாரு. அதான் 22 அதுல 18, 22 22. 18:22 அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7, 70 23 வாசிக்கலாம். அதுல 23 எப்படி எனில் ம். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமா, பேதுரு கேக்குள்ள சொல்றாரு, பேதுருவே நீ 7 தரம் மட்டும் அல்ல, 70 தரம் மன்னின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு கதையை சொல்றாரு. எப்படி எனில் ஒரு உவமையை சொல்றாரு. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது அப்படி சொல்றாரு. அப்படியே 24 வாசிக்கலாம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆமா சகோதர சகோதரி, அவர் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன் பட்டவன் அவருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 16,000 தாலந்து, 16,000 தாலாந்து, அது ஒரு கணக்குல பாத்தீங்கன்னா அது பல கோடிக்கு வருது. 16,000 தாலாந்து அது கணக்கு போட்டீங்கன்னா
அது பத்தவே பத்தாது, அவ்வளவு அமௌண்ட் வருது. அதுல 25 நீங்க வாசிக்கலாம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ஆமாம் சகோதர சகோதரிகளே, அவர் சொல்றாரு, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ கடனை தீர்ப்பா. உனக்கு எல்லாத்தையும், அதாவது உனக்கு உண்டான உன்னுடைய மனைவி, உன்னுடைய வீடு, உனக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் விற்று என் கடனை தீரு அப்படின்னு அவனுக்கு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், அதுக்கு 26 வாசிக்கலாம் அதுல. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஆமா, அந்த ஊழியக்காரன் அப்ப இவன் பேசக்குள்ள மிக மனத்தாழ்மையா பேசுறான். அந்த ஆண்டவன்ட்ட பேசுறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையா இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி தாழ விழுந்துட்டாரு. அப்ப அந்த ஆண்டவர், அதுல 27 வாசிக்கலாம். அந்த அந்த ஆண்டவர் ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்ப அந்த ஆண்டவர் ஒரு 3 விஷயம் பண்றாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனது இறங்குறாரு. மனது இறங்குற மாதிரி அவர் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசணும்னே ஒரு மனது இறங்கிட்டாரு. மனது இறங்கி அவரை முதல்ல விடுதலை பண்ணிட்டாரு. விடுதலை பண்ணி கடனையும் அவருக்கு மன்னிச்சுட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? 16,000 தாலந்து பட்டவரை அந்த கடனையும் மன்னிச்சு அவரை விடுதலை பண்ணி விட்டாரு. அதுல 28 வாசிக்கலாம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனைக் கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா? அவன் பண்ண மிகப்பெரிய தவறு பாத்தீங்களா? 16,000 தாலந்து வாங்கி அந்த ஆண்டவர் இவருக்கு மன்னிச்சு, சரி நீ போப்பான்னு சொல்லி அவர் விடுதலை பண்ணி அவர் அனுப்பிவிட்டாரு. ஆனா அந்த ஊழியக்காரன், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டவன் ஆகிய தன் உடன் வேலைக்கால் ஒருவனை கண்டு அவனை பிடித்து அவன் தொண்டையை நெரித்து அவன் பட்ட கடனை எனக்கு தீர்க்க வேண்டும் என்றான். அவன் பண்ற வேலையை பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி கொல்ற மாதிரி அவன் தொண்டையை பிடிச்சி நெரிச்சு, நான் உனக்கு கொடுத்த காசை நீ கொடுத்தே ஆகணும்பா அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப கடுமையா அவர் தாக்குறாரு. அதுல 29 வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையா இருங்க, உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டாரு. இவரு பண்ண மாதிரி அவரும் வேண்டிக் கொள்றாரு. அதுல 30 வாசிக்கலாம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஆமாங்க, அவன் சம்மதிக்கவே இல்ல. அவரு பேசுறாரு, அவரு கெஞ்சறாரு, அவர் ஃபீல் பண்றாரு, அவர் அழுகுறாரு, கால்ல விழுறாரு, அதெல்லாம் இல்ல. அவன் சம்மதியாமல் நீ போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை கொண்டு போய் காவல்ல போட்டாரு. நியாயமாங்க? நீ 16,000 தாலந்து வாங்கி அந்த ஆண்டவர் உனக்கு மனதிறங்கி மன்னிச்சு உன்னை விடுதலை பண்ணி உன்னை மன்னிச்சு உன்னை அனுப்பிட்டாரு. நீ வெறும் 100, அதாவது 100 வெள்ளிப்பணம் கொடுத்துட்டு நீ இப்பெல்லாம் பண்றியே, மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுல 31 வாசிக்கலாம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். ஆமாங்க, நடந்தது எல்லாம் அவனுடைய உடன் வேலைக்காரரை கண்டு மிகவும் கஷ்டப்பட்டாரு. மிகவும் துக்கம் அடைந்து ஆண்டவரிடத்துல வந்து நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த நடந்ததெல்லாம் பார்க்கல அவர் மனசு உடைஞ்சிருச்சு. என்னடா இவரு ரொம்ப இப்படி இருக்கிறாரு, இவரோட நடக்கையே ரொம்ப சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல வந்து சொல்றாரு. அதே 32 வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. அது சொல்றா பாத்தீங்களா? அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்ன வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடனை முழுவதும் உனக்கு மன்னிச்சேன். நீ என்ன வேண்டிக் கொண்ட, என்னால முடியலைங்கன்னு சொல்லி தாழ விழுந்து என்ற மன்னிப்பு கேட்ட, நான் உனக்கு மன்னிச்சு விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இறங்கலன்னா, அவரு அவரு கொடுத்த அந்த மன்னிப்பை அவர் மனப்பூர்வமா ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம்.
அவரு அந்த ராஜா கொடுத்த மன்னிப்ப அவர் மனப்பூர்வமா ஏற்றிருந்தாருன்னா அந்த சகோதரனுக்கு அவர் கொடுத்த பணத்தை நினைச்சிருக்க மாட்டாரு. அப்ப மனப்பூர்வமா அந்த மன்னிப்ப அவரு ஏற்கல. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட சரி, ஒருவரை குற்றப்படுத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள் என்னை எப்படி மன்னிச்சார், தேவன் என்னை எப்படி மன்னிச்சார்னு என்னோட சிந்தையிலும் என்னுடைய மனசிலும் நினைச்சனா அடுத்த சகோதரரை குற்றப்படுத்தக்குள்ள நான் யோசிக்க முடியும்னா. ஏன்னா நான் பாவத்துல வளர்ந்தவன், பாவத்துல பிறந்தவன், பாவத்துல இருந்து என்னை மீட்டெடுத்தார் கடவுளு. அப்படின்னு நினைச்சு நான் எனக்குள்ள நான் சில விஷயத்த உணர்ந்தனா ஒருவரை குற்றப்படுத்த போல நான் கண்டிப்பா யோசிப்பேன். அவரை குற்றப்படுத்தினா நான் யாரை குற்றப்படுத்துறேன்? அவரை அனுப்பின கடவுளையே நான் குற்றப்படுத்துற மாதிரி நான் நினைச்சேன். அதிலேயே 34 வாசிக்கலாம். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். ஆமாங்க, அவருடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவர் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு உபத்திரரிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். நீ பட்ட கடனெல்லாம் கொடுப்பாரு சொல்லிட்டாரு. அந்த 16,000 தாலந்து கடன் பட்டல, நீ எனக்கு கொடு, நீ கொடுக்கிற இடத்துல உனக்கு நீ போய் உபத்திரவாத இடத்துல போய் நீ இருன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிட்டாரு. அதிலே 35 வாசிக்கலாம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஆமா சகோதரர்களே, நீங்களும் அவரவர் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா, நம்ம பரமபிதா இப்படியே செய்வார். நீங்க எதை செஞ்சாலும் ஒருவரை மன்னிக்கக்குள்ள மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். வெளிரங்கமா ஆவாங்க நான் மன்னிச்சிட்டேங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்மளுடைய கடவுள் நம்மளுக்கு எப்படி மன்னிச்சாரோ அது போலவே நீங்களும் ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியையும் மன்னிக்கக்கூடிய குணலட்சணங்களை நாம அதிக அதிகமாய் வளர்த்திக் கொள்ளணும். அதுலயே இப்ப லூக்கா வாசிக்கலாம். லூக்கா 23:34 வாசிக்கலாம் சகோதரரே. லூக்கா 23:34 வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது அதென்ன ஆமா அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். ஆமா சகோதரர், இங்க பாருங்க, 16,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவர் அந்த மன்னிப்பே ஏற்றுக்கல. அந்த மன்னிப்பை ஏற்றிக்காம அந்த 100 வெள்ளி பணம் கடன் பட்டவனை போய் கழுத்தை நெரிச்சு நீ எனக்கு கொடுத்தே தீர்க்க வேணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒப்புமையா இங்க இன்னும் 2 பேர் வராங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிகிறாரே என்றார். அதிலே 39 வாசிக்கலாம். 39வது வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து கூட 2 கல்லர்கள் அறையப்பட்டாங்க. அப்ப ஒரு கல்லர் பேசுறாரு, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவன் பண்ண பாவத்துக்கு தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆனா அந்த தண்டனை அனுபவிக்கும் போதும் அவன் பேசக்கூடிய விஷயத்தை பாத்தீங்களா? அவன் குற்றவாளி மாதிரி அங்க பேசல. அதுல 40 வாசிக்கலாம். 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இன்னொருத்தர் சொல்றாரு, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்றாரு. ஒருவர் குற்றத்தை அதாவது குற்றத்தை நினைக்கவே இல்ல. நான் பண்றது பாவம், நான் பண்றது குற்றம்னு உணரல. ஆனா மற்றவர் அந்த நேரத்துல அந்த நொடியில சொல்றாரு, மற்றவன் அவனை நோக்கி, நாம இந்த ஆட்கணிக்கு உட்பட்டவனா இருந்தும் கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா கேட்டு அதே 41 வாசிக்கலாம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. பாத்தீங்களா, அவன் ஒரு விஷயம் சொல்றான். அவன் குற்றத்தையும் உணர்த்திட்டு இங்க சொல்றாரு, நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம், நாம செஞ்ச நியாயத்துக்கு தண்டனை கிடைக்குது, நாம் நடப்பித்து தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொள்றாரு. அந்த இடத்துல ஒருத்தனை கடிந்து கொள்றாரு, நீ பண்றது பாவம்பா, நாம செஞ்சதுக்கு தக்க பலனை அனுபவிக்கிறோம், இவரோ ஒண்ணுமே செய்யல, இவரு நடப்பிக்காதவர்கள் ஒன்று செய்யறாருன்னு சொல்லிட்டு அதிலே 42 வாசிக்கலாம். 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். எவ்வளவு பெரிய மன்னிப்பு பாத்தீங்களா? இதெல்லாம் சர்வசாதாரணமா நம்ம வார்த்தையில சொல்லிட்டு போலாம். ஆனா அந்த இடத்துல அந்த கள்ளன் கேட்டது மிக பெரிய மன்னிப்பு உண்டான விஷயம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும். அங்க ராஜ்யத்தை பத்தியே அப்படியே கன்ஃபார்மா புடிச்சிட்டாரு. அவரோட ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு.
ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதிலேயே 43 வாசிக்கலாம். 43வது வசனம். இன்றைக்கே நான் உடனே சொல்லுகிறேன், என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அவருடைய வருகையில அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக ரொம்ப அவருக்கு அதிகம் உள்ளதா இருக்கும். இந்த கள்ளர்கள் மாதிரி நாமளும் சில விஷயத்த உணரக்கூடியவர்களா இருக்கும். ஒருவர் தவறு செஞ்சாருன்னா உணர்த்தணும். நீங்க செய்யறது தவறுங்கன்னு வசனத்தின்படி உணர்த்தியே ஆகணும். இவங்க 2 பேர் இருந்தாங்களா, ஒருத்தர் உணர்த்தினா நாம செஞ்ச பலனுக்காக இந்த பாவத்துக்காக தண்டனை அனுப்பிக்கலாம். ஆனா இவரோ தகாதை ஒன்றையும் செய்யவில்லையே என்று யாரை கடிந்து கொள்றாரு? இன்னொரு கல்லனை பார்த்து அவர் கடிந்து கொள்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு சகோதரர் தவறு பண்ணார்னா நீங்க அன்பின் நிமித்தமாக அவரை கடிந்து கொள்ளலாம். ஒரு அன்பின் நிமித்தமாக பேசலாம். ஏன் என்னுடைய சகோதரர் அவர் எந்த வழியில் விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அன்பின் நிமித்தமா அவருக்கு பேசக்குள்ள எந்த விதத்திலயும் அவர் காயப்படுத்தாத அளவுக்கு, அவரை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி போதிச்சாரோ அதே மாதிரி போதிச்சு அவருக்குள்ள நம்ம பேசக்கூடிய விஷயம் அதிகமா இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5:22 வாசிக்கலாம். மத்தேயு 5:22. மத்தேயு 5:22. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆமா சகோதரர், மத்தேயு 5:22 சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். நீங்க எந்த சகோதரனையும் நியாயம் இல்லாம கோபிச்சு கொண்டீங்கன்னா நீங்க கடவுளோட நியாயத்திற்கு ஏதுவா இருக்கணும். நம்ம முதல்ல நினைச்சுக்கொள்ளணும். நியாயமே இல்லாம ஒரு சகோதரனை கோபிக்கக்கூடிய எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நியாயமே இல்லை, எதுக்கு ஒருத்தரை கோபிக்கணும்? இதுல என்ன ஒரு பயன் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு என் மனைவிக்கு சண்டை, அது ஏதோ ஒரு விஷயம் என் மேல தவறு, அது அவங்க மேல ஏதோ ஒரு குற்றமே இல்லை, நியாயமே இருக்காது. நான் அவங்க மேல போய் கடினமா நடந்து கொண்டா இதுல ஒண்ணுமே இல்லையே, நியாயமே இல்ல. நியாயமே இல்லாம எப்படி நான் கோபித்து கொள்ள முடியும்? ஒரு சகோதரனை நீங்க கோவிச்சீங்கன்னா நியாயமா இருக்கணும். அது மனுஷரீகமா உலகரீகமா பார்த்தா நியாயத்தோட பேசுவான்னு சொல்லுவாங்க. ஏப்பா ஒரு நியாயத்தோட பேசு, நியாயமே இல்லாம என்னப்பா நீ பேச சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சகோதரனை கோபிக்குள்ள ஒரு நியாயம் இருக்கணும். அதிலே 23 வாசிக்கலாம். 23. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். 24. 24. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமா 23 சொல்லுது, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டே என்று அங்கே நினைவாயாகில் அங்கேதான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வச்சுட்டு போஞ்சுறாரு. கடவுள் காணிக்கை எதிர்பார்க்கிறது இல்ல. அங்கேதான் உன் காணிக்கை வைத்துட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கை கொடு. முதல்ல நீ பண்ணக்கூடிய விஷயமே சகோதரனோடு ஒப்புரவாகும். நீ வந்து காணிக்கைய ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் போட்டா மட்டும் கடவுள் ஐஸ்வர்யவான ஆக மாட்டாரு. அவர் ஏற்கனவே ஐஸ்வர்யவானவர், சகலத்தும் அவருக்கு தான். அதை அவர் எதிர்பார்க்கல. நீ ஒப்புரவாக உனக்கு கொடுத்த சகோதரனுக்காக கூட நீ ஒப்புரவாகணும். அதைத்தான் கடவுள் 100% எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. மத்தேயு 18:15 இல்ல, அதுலயே 2 வசனம் வாசிச்சிடலாம். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:15. மத்தேயு 18:15. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். ஆமா சகோதர சகோதரி,
உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். முதல்ல நீங்க அவரு கூட போய் பேசுனா அவரு செவி கொடுக்கிற அளவுக்கு நீங்க பேசக்கூடியவர்களா இருக்கு. எந்த விதத்திலயும் அவர் காயப்படுத்தினா திரும்பி திரும்பி காயாவாரு. ஆனா அவரு செவி கொடுக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயத்துக்கு கடவுளோட வாசித்துக்கு அவர் செவி கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு அவர் செவி கொடுக்கிற அளவுக்கு நம்ம பேசக்கூடியவர்களா இருக்கணும். அதிலே 16 வாசிக்கலாம். அவன் செவி கொடாமல் போனால் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. ஆமாங்க, அவன் செவி கொடுக்காமல் போனா 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினால் சங்கதிகள் எல்லாம் நிறைவரும்படி 2 பேரை 3 பேரை நீ கூட்டு. ஒருத்தரா போனா உன் பேச்ச கேட்கலையா, 2 பேரு 3 பேரு போய் நீங்க அவரு கூட பேசக்கூடிய ஐக்கியத்தை பண்ணுங்க. அதிலே 17 வாசிக்கலாம். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாத இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. ஆமா சார், இந்த வசனம் அது உண்மையிலேயே சொல்ல போனா இது மிக டேஞ்சரான வசனம் சொல்லலாம். அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் அது சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு தெரியப்படுத்து. அவன் அவன் உனக்கு அஞ்ஞானியை போல இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் அவன் கட்டுப்படலாம், அஞ்ஞானியை போலதான் இருப்பான். சபையில யாருங்க இருக்கிறா? என்னங்க பெரிய மனசு இருக்கிறாரா? அவர் ரேஞ்ச் வச்சு கடவுளை பார்க்கலாமா? இல்ல. சபையில யாரு இருக்கிறா? வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னு நான் பயந்து வரணும் இல்லைங்க. யாரோ இருக்கிறாங்க வராங்க கட்டுப்பா அப்படின்னு அப்படிலாம் இல்ல. தேவன் வந்து சபையில இங்க இருக்கிறாருங்க அப்படின்னு நினைச்சு முழு மனதோட நான் பயபக்தியோட வந்து கடவுளை தொழுதுக்கணும். கடவுள் வானத்தில் இருக்கிறார், நான் பூமியில இருக்கிறேன். அவர் கண்டிப்பா பார்த்து கொண்டே இருப்பார். என்னோட நடக்கையை பார்த்து கொண்டே இருப்பார். ஏன்னா சாதாரண மனிதன் மாதிரி இல்ல கடவுள். அவர் ஒவ்வொரு அதாவது நம்ம முடி கூட கீழே விழுது அவருக்கு தெரியும். இதே வாசிக்கலாம். யாக்கோபு 1:19 வாசிக்கலாம். யாக்கோபு 1:19. யாக்கோபு யாக்கோபு 1:19. 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமா. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த நாம இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. ஆகையால் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவீர்கள். பேசக்குள்ள எல்லா விஷயத்திலையும் நம்ம பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். கோபிக்கக்குள்ள அதை விட பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். நான் பேசக்குள்ள ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒரு சகோதரர் பேசுறாரா, பேச விட்டுறணும். அவர் என்ன பேசுறாருன்னு முழுமையா நான் கேட்கணும். அவரு மேல கோபிக்கிறதுக்கு அதை விட நான் பொறுமையா இருக்கணும். அதுலயே 20 வாசிக்கலாம் சகோதரரே. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆமாங்க, என்னுடைய கோபம் தேவனுடைய நீதிக்கு சமமாவாது. நான் கோபப்பட்டனா அது தேவனுடைய நீதி நடப்பிக்குமான்னு கேட்டா இல்ல. நான் கோபப்பட்டனா அது நான் பாவம் செஞ்சு கோபப்பட்டனாவே பாவம் செஞ்சு தேவனுடைய நீதிக்கு அது நடப்படாது. அதுலயே 26 வாசிக்கலாம் சகோதரரே. 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஆமா சகோதரரே, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். முதல்ல எனக்குள்ள அடக்கி வைக்கக்கூடிய விஷயம் எனக்குள்ளேயே இருக்கு. என்னுடைய நாவை நான் அடக்கி வைக்க. இதனால பல பிரச்சனை வரும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது சாவுக்கேதுவான விஷம் கொண்டு இருக்கிறது. அதனால் பிதாவாகி தேவனையும் துதிக்கிறோம், தேவன் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனையும் சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து இருக்கக்கூடாதுன்னு யாக்கோபு சொல்றாரு. ஏன்னா பிதாவாகி தேவனையும் அதில் நான் துதிக்கிறேன். யார துதிக்கிறேன்? அவரை நான் துதிக்கிறேன். அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனையும் சபிக்கிறேன். துதித்தலும் சபித்தலும் என்னுடைய நாவில் இருக்கக்கூடாது. இந்த வசனம் முதல்ல எனக்கு குத்த போடணும். ஏன்னா நான் பேசக்கூடிய வார்த்தை ஒருவரை காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் பிதாவாகி தேவனை மட்டும் தான் துதிக்கிற நாவு இருக்கணும். மற்றவர்களை குற்றப்படுத்திக்க இந்த நாவு இருக்கக்கூடாது. நம்ம எபேசியர் 4:30 வாசிக்கலாம். எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற
தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமாங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தார்கள். தேவனுடைய ஆவியை நம்ம எப்பயுமே சரி துக்கப்படுத்தாம இருக்கணும். அதிலே 31 வாசிக்கலாம். 31. 31. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூசணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆமாங்க. இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சகலவித கசப்பும், கோபமும், முறுக்கமும், குக்குரலும், தூசணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நம்மளுக்குள்ள இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் நம்ம ஒரு நாள் எல்லாமே தொடச்சி வச்சிடணும். இதெல்லாம் நம்மளுக்குள்ள தேவையில்லாத இருக்குது. இதெல்லாம் நாம அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்க, நம்மளுக்குள்ள தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத கசப்பு இதுதான் வரும். அதிலே 32 வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாங்க. ஒருவருக்கு ஒரு தயவும் மன உருக்கமுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய குமாரனை கொடுத்து நம்மளை மன்னிச்சுட்டாரு. இதுக்கு மேல மன்னிக்க ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு நாம என்ன உண்மை சொல்ல போனா ஏசு கிறிஸ்து மாதிரி நம்மள சிலுவையில அறைக்குள்ள அவங்கள மன்னிங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மள ஒருத்தர் கல் எறிஞ்சா நம்ம என்ன, ஐயோ பிதாவே அவங்கள மன்னின்னு சொல்லுவோமா? பதிலுக்கு நாம 4 கல் எறிவோம். நீ ஒண்ணு தானே எறியற, நான் 5 எறிகிறேன் பாருன்னு சொல்லிட்டு எறிவோம். அப்படி இருக்கக்கூடாது நம்ம மனப்பான்மை. தேவன் மாதிரி இருக்கணும். அவரு கல்லெறிக்குள்ள அவங்க பார்த்து சொல்றாரு, பிதாவே இவங்க ரத்த பலி இவங்க மேல சுமத்தாதீரும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கைனா வாழணும். அதான் பவுல் சொல்றாரு, லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த மாதிரி பாடுகளை அனுபவிக்கணும். இதெல்லாம் பாடுகளா எடுத்து நம்ம இதை அனுபவிச்சு ரசிக்கணும். இல்லையா? பேசக்குள்ளேயே அவர்கிட்ட பேசக்குள்ளேயே எனக்கு சமாதானம் இல்லைங்கன்னா வச்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் நாம இன்னும் அதிகமாய் வளரக்கூடிய எண்ணங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதிலே வாசிக்கலாம். கொலேசியர் 3:12 வாசிக்கலாம். கொலேசியர் 3:12. கொலோசியர் 3ஆம் 3:12. அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு அதிலே 13. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமா சகோதரர். தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து மன்னித்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மன்னிச்சார். அவரு மன்னிக்கிறது இவரு மன்னிக்க இதுதான் அப்பா மேல வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், நம்பிக்கை இதெல்லாம் சொல்லலாம். அவரு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மன்னிச்சாரு. அதிலே வாசிக்கலாம். 14 வாசிக்கலாம். 14வது வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தியாக கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் நீங்க அன்பின் நிமித்தமாக பண்ணணும். ஒருவரை மன்னிக்குள்ள சரி, ஒருத்தரோட பேசும்போது சரி, இது எல்லாமே நீங்க எல்லாமே இவை எல்லாவற்றிலும் பூரண கட்டையாகிய அன்போட தரித்து கொண்டு நீங்க பேசக்குள்ள யாரையுமே எந்த இடத்துலயுமே காயப்படுத்த மாட்டோம். யோவான் 2:6 வாசிக்கலாம். யோவான் 2:6 வாசிக்கலாம். யோவான் 2:6. யோவான் யோவான் 2:6. 2ஆம் 1 அதிகாரம் யோவான் 2:6. 1 யோவான் 2:6. நானே படிச்சேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும், நாமும் நடக்க வேண்டும், நாம் எல்லோரும் நடக்க வேண்டும். அதிலே 11 வாசிக்கலாம். 1 யோவான் 2:11. 1 யோவான் 1 யோவான் 2:11. 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆமா சகோதரர்களே, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலிருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். ஒரு சகோதரனை, கடவுளுக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனை பறிச்சா அவன் இருளுக்குள்ளதான் இருக்கு. ஏன்? கடவுள் தான் என்னை தெரிஞ்சு கொண்டாரு. நீ என்ன குற்றப்படுத்தினா நீ கடவுளை குற்றப்படுத்த. அப்ப நீ எந்த இடத்துல இருக்க? இருளதான் இருக்கிற. வெளிச்சத்தில் இருந்தனா ஒருத்தனை குற்றப்படுத்தக்கூடிய எண்ணம் இருக்காது. கலாத்தியர் 5:25 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:25.
கலாத்தியர் 5:25. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20. 25வது வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். 26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமாங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் தேவனை விரும்பி வரேன், நான் கிறிஸ்துவை விரும்பி வரேன்னா இந்த குணலட்சணங்கள் எனக்குள்ள இருக்கவே கூடாது. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கடவுளுக்கு போற வழியில நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:10. 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமாங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம எதை செய்யறோமோ ஒரு நாள் கண்டிப்பாய் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நிற்போம். அந்த பயம் நம்மளுக்குள்ள இருக்கணும். இல்ல நான் நியாயாசனத்துக்கு முன்பாக நிப்ப உணரணும். ஏன் நிக்க முடியாது? நீ நிப்ப ஒரு நாள். அங்க நிக்கிறது யாரு? நீதிபரர், பரிசுத்தர். அவரு முன்னாடி நீ நிக்கணும். அப்ப நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் இப்பத்திலே நீ ஓரளவுக்கு எல்லாம் உன்னை நீ கரெக்ட் பண்ணிக்கணும். அதிலே வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5:21. 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமாம் சகோதரர்களே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமே அறியாத, பாவனை என்னன்னே தெரியாதுங்க அவர்லாம். பாவமே அறியாத அவரை எனக்காக, நமக்காக, நாம் எல்லோருக்காகவும் பாவமாக்கினார். நான் செஞ்ச தவறுக்கு அவர் பாவமானாருங்க. அதுக்கு அப்படி உணரணும் சகோதர சகோதரர்களே. அதே மாதிரி நான் ஒரு சகோதரனை குற்றப்படுத்த போனா நான் என்ன குற்றப்படுத்தல, கிறிஸ்துவ குற்றப்படுத்துறேன். அவருக்காகவும் ஒரு மரண பலி சிலுவையில மரிச்சாரு, எனக்காகவும் சிலுவையை மரிச்சாரு, எல்லாருக்காகவும் சிலுவையில மரிச்சாரு. நான் என்ன குற்றப்படுத்துற, கிறிஸ்துவே குற்றப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம யாருமே குற்றப்படுத்தக்கூடியலாம் இருக்காது. நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:24 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:24. 2 தீமோத்தேயு 2ஆம் 2:24. அதிகாரம் 24வது வசனம். 24 இல்லையா? 2 தீமோத்தேயு 2:24. 2:24. 2 தீமோத்தேயு 2:24. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கவும் வேண்டும். சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:24. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லோரிலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனம் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு தீமோத்தேயுல சொல்றாரு. முதல்ல சண்டை பண்ணாத, எந்த இடத்துலயுமே சண்டை பண்ணாத. நீ சண்டை பண்ணா கர்த்தருடைய ஊழியக்காரனே. சிம்பிளா சொல்லிட்டாரு. எதுக்கு சண்டை பண்ற? நீங்க உனக்குள்ள சமாதானம் சண்டை பண்ணுவியா? இல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரன் எந்த இடத்துலயுமே சண்டை பண்ணக்கூடாது. போதக சமர்த்தனம் இருக்கணும். நீ போதிக்க கூட சமர்த்தனம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அந்த மாதிரி நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கணும். அதுதான் தீமோத்தேயுல சொல்றாரு. நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மாற்கு 11:25 வாசிப்போம். மாற்கு 11:25. மார்க்கு 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமா சகோதரர்களே, நாம முதல்ல ஜெபம் பண்ணக்கூடிய விஷயமே ஒருவரை மன்னிக்கத்தக்க விதமாக ஜெபம் பண்ணணும். நான் ஆசீர்வாதமா இருக்கணும்,
நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், நான் பங்களா கட்டணும், இதுக்காக ஜெபம் பண்ணா வச்சுக்கோ, கடவுளுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல்ல ஒரு சகோதரன் மேல குற்றம் இருந்தா அந்த ஜெபத்துல கடவுளிடத்தில் அவர்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியதா இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா என்னுடைய தவறுகளை, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய மீறுதல்களை எப்படி மன்னிக்கிறாரோ அந்த குற்றத்தை நான் அதன்படி அவனுக்கு மன்னிக்கக்கூடியதா இருக்கும். அதிலே 26 வாசிக்கலாம். அதிலே 26. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இல்லைங்க, என்னால மன்னிக்க முடியலைங்க அவர் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிக்க முடியல. நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்க மன்னிக்கணும். இல்ல நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா பரலோகத்துல ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டே இருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பேசி பாத்துட்டே இருக்கிறாரு. நான் மன்னிக்க மாட்டேங்க. எப்பா பாரு எதா பேசினாலும் கடுமையா பேசுறாரு. நீங்க ஏத்துக்க மாட்டேங்க. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்களை மன்னிக்க மாட்டாரு. அவரு மன்னிச்சாலும் மன்னிக்கலாம் ஒண்ணுமே இல்ல. பரலோகத்தில் இருக்கிற பிதா மன்னிக்காம போயிருவாரு. யோவான் 1 யோவான் 8 வாசிக்கலாம். 1 யோவான் 1:8. 1 யோவான் 1:8. 1 யோவான் 1 1 அதிகாரம் 8 நமக்கு நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமாம் சகோதரர்கள், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மளே நாமளே வஞ்சிக்கலாம் இருப்போம். எனக்கு பாவம் இல்லைன்னு சொன்னீங்க, நான் மிக பாவி நான் தான். நான் சொல்லுவேன் எனக்குள்ள எந்த பாவமே இல்லையே. நான் பாட்டுக்கு வேலைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போறேன், 8 மணி நேரம் தூங்குறேன். மீதி இருக்கிறதுல என்னத்த பாவம் பண்ண போறேன்னு சொன்னா நான் தான் மிகப்பெரிய பாவி. அதிலே வாசிக்கலாம். 1 யோவான் 9 வாசிக்கலாம். அதிலே 9 வாசிக்கலாம். அதிலே 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமா சார், நம்முடைய பாவங்களை நாம அறிக்கையிடணும். முதல்ல என்னுடைய பாவத்தை நான் தேவ சமூகத்துல வந்து அறிக்கையிடக்கூடியவனா இருக்கணும். ஏன்னா அறிக்கையிட்டா நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையிலே ஒரு நீதி உள்ளவர் தான், உண்மை உள்ளவர் தான். நம்ம முதல்ல அறிக்கையிடக்கூடிய என்னுடைய பாவத்துக்காக சபையில வந்து நான் இப்படி பண்ணிட்டேங்க, எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நான் தாங்க மிகப்பெரிய பாவம்னு நான் சொல்லக்குள்ள என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதிலே 10 வாசிக்கலாம். அதிலே 10. நாம் பாவம் செய்ய நாம் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவ்வளவுதாங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறோம். நான் பாவம் செய்யலன்னு வச்சுக்கோ, இத்தனை நாள் அவருக்குள்ள இருந்தது நான் இல்லாத போயிரும். அவரை பொய்யராக்கிறேன். சத்தியமே எனக்குள்ள இராது. சத்தியம் இருக்காது. ஏன்னா நான் பாவம் செய்யலன்னு சொல்லிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் எனக்குள்ள எதுவுமே இல்லைங்க, அவர் தான் செய்யறாரு, அவர் தான் செய்யறான்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் சொல்றேன். அப்ப எனக்கு சத்தியமே இருக்காது. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 86:5 வாசிக்கலாம். சங்கீதம் 86:5. சங்கீதம் 86 அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆமா சகோதரர்களே, தாவீது ராஜா இங்க சொல்றாரு, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நம்மளுடைய கடவுள் மிக மிக மன்னிக்கும் குணவரா இருக்காரு. எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. எல்லா விஷயத்திலும் நம்ம அவர்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. நாமளும் ஒருவருக்கொருவர் எந்த விதத்திலுமே சரி, ஒரு சகோதரரை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தக்கூடியவரா இருக்காரு. எல்லோரும் நமக்கு தேவைன்னு கடவுளுக்குள்ள அவங்க ஒவ்வொருவரையும் நம்ம மன்னிக்கக்கூடிய குணவளா இருக்கும். நாம மன்னியாமல் போனா என்னுடைய பரமபிதா, நம்மளுடைய பரமபிதா நம்ம மன்னியாமல் இருப்பாரு. இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம ஒவ்வொருவரும் மன்னிக்க குணம் உள்ளவர்களாய் அதிக கவனத்தோடு வாழக்கூடிய பிள்ளையா இருப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகி தேவனுக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கும் நன்றியை எடுத்துக்கொண்டு கேட்ட யாவருக்கும் கடவுள் மூலியமா சமாதானம் நன்றியை எடுத்து ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்த பிதாவாகிய கடவுளுக்கு ஒரு குமாரன் மூலமா நன்றி சொல்லிக்குவோம். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தலைப்புல நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது மன்னியுங்கள். என்ன செய்யணுங்க? மன்னியுங்கள். மிகப்பெரிய
வேதத்திலேயே முக்கியமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா அங்க உலகமே இருக்காது பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, நம்மலாம் எங்கேயோ இருந்தோம். யாருன்னே தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளியேற பெற்ற அந்த பரிசுத்தமான மாசற்ற அந்த இரத்தத்தின் மூலமா நம்மலாம் என்ன இருக்கிறோம்? ஒரே தாய் பிள்ளைகள் போல ஒரே சகோதரர்களா இருக்கிறோம். ஒருவேளை நம்ப அடுத்த வருஷத்துல யாராவது ஒருத்தர் இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல நம்ம குடும்பத்துல நம்ம சும்மா ஒரு குடும்பத்த உதாரணம் எடுத்துக்கலாம். குடும்பத்துல வந்து இப்ப 4 பசங்க இருக்கிறோம். நம்ம அப்பா, அம்மாவுக்கு பிறந்திருக்கிறோம். அதுல ஒருத்தர் ஏதாவது மிஸ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இது அடிபட்டு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய அவனோட நமக்கு பிரச்சனை இருக்கட்டும், மூஞ்சிலே முழிக்காதன்னு கூட சொல்லியிருக்கட்டும் பாருங்க. அந்த ரத்த பந்தம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி துடிக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் போய், ஐயோ! என்னடா இப்படி ஆயிப்போச்சே! ஐயோ! நான் நல்லா பேசியிருந்தா இருக்குமே! நல்லா இருந்தா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் என்ன செய்யாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுபோல அத விட அதிகமான ஒரு உயிருக்கு உயிரான பந்தம். இந்த சகோதர ஐக்கியம் அப்படிங்கிறது. பிதாவோடும், குமாரரோடு இருக்கக்கூடிய அவரோடு ஒன்றரை கலந்த ஒரு ஜீவன் உள்ள ஒரு ஐக்கியம். இப்ப இந்த ஒரு ஐக்கியத்துல நம்ம எந்த ஒரு காரணத்திலயும், எதுனாலயும் நம்ம அந்த இந்த பிரிவு அப்படிங்கிறது வரக்கூடாது. என்ன அடிக்கலாம், அடிச்சுக்கலாம், ஆடிக்கலாம். இல்லைங்களா? உடனே இந்த 2 விஷயம். மன்னிப்பு மட்டும் போதுங்களா? கடைசியா வசனத்த சொன்னாரு இல்லைங்களா? அறிக்கை செய்தலும் ரொம்ப ரொம்ப இந்த 2 விஷயமும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட பிரியவே இருக்காதுங்க எப்பவுமே. பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது பாருங்க. நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பொல்லாங்கன்னு னுடைய வேலையே அதுதான். சகோதரர் மேல எப்போதும் என்ன செய்வானாம், நாள்தோறும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பானாம் ஏதோ ஒரு வகையில. இந்த சாத்தான் பாருங்க அந்த யோபுகிட்ட, யோபு என்னதான் பாவம் அவர் பாட்டுக்கு இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு பாவம். போய் ஏதோ சொல்லி அவர படாத பாடு பட்டு வரும். பிரச்சனை வராம இருக்காது. ஆனா இந்த 2 விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது பாருங்க. எவ்வளவு பிரச்சனை நமக்குள்ள வந்தாலும், அத சந்தோஷமா நம்ம சகோதரன், நம்முடைய ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லி உணர்வோடு கூட நம்ம வந்து எப்பொழுதும் அந்த உணர்வு நம்ம மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம சேர்ந்திருக்குங்க. ஒரு ஏதோ தாயுடைய, தகப்பனுடைய வித்துனால பிறக்கல நம்ப. தேவனுடைய வித்துனால கிறிஸ்துவுடைய ரத்தத்தை கொண்டு நம்ம பிறந்திருக்கிறோம். ஒரே சகோதரர்களா இருக்கிறோம். ஆகவே இது ரொம்ப முக்கியம். பாருங்க இந்த மன்னிப்பு எவ்வளவு முக்கியமோ, அதே அளவு அறிக்கை செய்தலும், மனஸ்தாபப்படுதலும் அவ்வளவு முக்கியம். என்னதான் நம்ம ரத்த பந்தம், உறவா இருந்தாலுமே கூட, இந்த மனஸ்தாபப்படாம மனப்பூர்வமா மன்னிக்காது. மன்னிக்கலாம். நம்ம என்ன செய்யலாங்க? மன்னிச்சுட்டேன். சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பிதாவாகிய தேவன் கூட எப்படி நான் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. பிதா எப்படி மன்னிச்சார்? சும்மா மன்னிச்சாரா? அவர்கிட்ட அவருடைய குமாரனே கொடுத்து மன்னிச்சாரு. ஒருத்தன் மன்னிப்பு மன்னிப்பு பெறணும்னா, முதலாவது அவர்ட்ட வந்து சரணடைஞ்சு, மனம் திரும்பி அறிக்கை செய்யாம மன்னிக்க மாட்டார். அறிக்கை செய்து விட்டு விடாம மன்னிக்க மாட்டார். நீ 1000 வருஷ அரசாட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த ஆட்சிக்கு போனாலும் சரி. இந்த 2மே முக்கியம். மன்னிப்பும், மனஸ்தாபப்படுவதும், அறிக்கை செய்து விட்டு விடுகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 இருந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய பயங்கரம் அடிச்சு அ பெரண்டா கூட நம்மள யாரும் பிரிக்கவே முடியாது பாருங்க. நல்ல ஒரு அருமையான இது. சரி மன்னிப்பு அவசியம். மன்னிப்பு கேட்கறது அவசியம் தான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்கறது கேட்கலாமா? கேட்கலாங்களா? மன்னிப்பு கேட்கல இல்ல. ஏன்னா மன்னின்னு சொல்லி எல்லாருமே தலையாட்டி விடுவோம். மன்னிக்கணுமா வேண்டாமான்னாக்கா 100% மன்னிச்சே ஆகணும். மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னா எத்தன சதவீதம் சொல்லலாம்? அதுவும் 100% என்ன செய்யணும்? சரி அது நல்லதா கெட்டதா மன்னிப்பு கேட்கறது? நல்லது. நான் கெட்டதுங்கிறேன். மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்கிறேன். என்ன சொல்றீங்க? மன்னிப்பு கேட்கக்கூடாதுங்க. என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். கண்டிப்பா கேட்டு தான் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்கறது அவமானங்க. அது அசிங்கம், கேவலம்.
என்ன சொல்ல வர்றது புரியுதுங்களா? மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது நானும் நீங்களும். மன்னிப்பு ஏன் கேட்போம்? எப்ப கேட்போம்? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், மீறி இருப்பேன், அநியாயம் பண்ணியிருப்பேன், அக்கிரமம் பண்ணியிருப்பேன். அதனால அந்த அவமானத்துக்காக போய் மன்னிப்பு கேட்கிறேன். அது ஒரு அவமானம். மன்னிப்பு கேட்கறது இருக்கக்கூடாது. ஆனா முடியாது. ஆனா என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு போகணும். மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு அந்த வளர்ச்சி எனக்குள்ள வரணும். புரியுதுங்களா? இதாங்க தேவன் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது மன்னிப்பு கேட்டதா பார்த்திருக்கிறீங்களா? முழு பைபிளும் வாசித்து பாருங்க. எங்கேயாவது அவர் யார்ட்டயாவது மன்னிப்பு கேட்டதா பார்த்திருக்கிறோமா? ஏன்? அவருடைய வாழ்க்கை அப்படி. அப்படி வாழ்றதுக்கு தான் நம்மளையும் அழைச்சிருக்கிறாரு. நாமளே மன்னிப்பு மன்னிப்புன்னே கேட்டுட்டு இருக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கை என்ன ஆகலைங்க. அந்த தரம் கெட்டு இருக்குது. தரமுள்ள வாழ்க்கை வாழணும் நம்ம. சரிங்க. அதேபோல அப்போஸ்தலர் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்க மன்னிப்பு கேட்டதாவே நம்ப வாசிக்க முடியாது பாருங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. நம்மளும் அவங்கள தான் பின்பற்றுறோம். அடிச்சுவடுகள ஃபாலோ பண்றோம். இப்ப மன்னிப்பு கொடுக்கிறது தான் நம்ம அதிகமா இருக்கணும். மன்னிப்பு கேட்கறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வளரணும். அதுக்குன்னு மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னா, என்ன வேணா பண்ணிப்புட்டு கேட்காம இருக்கக்கூடாது. எதுவும் பண்ணவே கூடாது. பண்ணாத மன்னிப்பு கேட்கிற தேவையில்லாத இடத்துக்கு வரணும். மன்னிப்பும், மன்னிப்பு கேட்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். மன்னிப்பு கேட்கக்கூடாத இடத்துக்கு நம்மள கடவுள் சீக்கிரத்துல நம்மள வழிநடத்துவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். இந்த ஒரு அருமையான பாடத்த கொடுத்த கடவுளுக்கும், அவருடைய குமாரனுக்கும் நன்றி சொல்லி, இந்த ஒரு அருமையான செய்தியை கொடுத்த அன்பு சகோதரருக்கும் சபையின் சார்பா நம்ம நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நம்ம முடிவா எழுந்து நின்று முடிந்தவர்கள் முழங்கால் இட்டு பட்டி கொண்டு நம்ம ஒரு ஜெபிப்போம். சகோதரர் விக்டர் அவங்க வந்து ஒரு முடிவு ஜெபத்தை எடுக்கும்படி சபையின் சார்பா கேட்டுக்கிறோம். ஜெபிக்கலாம். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஒன்றான மெய்க்கடவுளே, அருமையான இந்த இரவின் வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபை, உம்முடைய இரக்கம், உமது அன்பு, தயை பாராட்டி நமக்கான நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்து, அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனளிக்கிற வகையில் நாங்கள் அதை எங்கள் வாழ்வில் நடந்து காட்ட கடவுள் கிருபை செய்வாராக. அதேபோல இதோ நாங்கள் ஒவ்வொருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள் கூட நீங்கள் மன்னிங்கப்பா. அதேபோல எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவே தாங்க. நாங்கள் எங்கு சென்றாலும், எங்கு நடந்தாலும், அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் பதிய வைத்துவிட்டு, அந்த வார்த்தைகளின் படி நாங்கள் செய்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழி இதுவே என்று சொல்லக்கூடிய சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல, அப்பா இதோ இந்த வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பின்னாலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்து எல்லா வேளையிலும் எங்களுடைய சுய மனதை நாங்கள் பிரயோகப்படுத்தாதபடிக்கு அப்பா உம்முடைய ஆவியினாலே வழி நடத்தப்படவும் உம்முடைய பரிசுத்தாவே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருந்து அப்பா அந்த குமாரனுடைய சாயலை தெரிந்து கொள்ள ஏதுவாக ஒவ்வொருளையும் நீங்க மாற்றி அருள வேண்டுமாய் பொற்பாதம் செஞ்சுக்கிறோம். நீர் காண்பித்த உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தீமைகளை காத்துக்கொள்ளுங்க. இதோ சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இதோ உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களது இரட்சகரும் எங்களது மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தை சென்று பிரார்த்துக்கிறேன். எங்கள் ஜெபத்தை எப்போதும் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.